நான் சொல்றேன், இந்த மண்ணு தான் உங்களை உருவாக்குச்சு. என்ன, இந்த மொழி தான் உங்களை உருவாக்குச்சு. இந்த மக்கள் தான் உங்களை ஏதோ ரூபத்துல உங்களை உருவாக்கி இருக்காங்க. கும்மிடிப்பூண்டி தான்னா போர்டு படிக்கணும்ன்றாரு. என்ன கும்மிடிப்பூண்டி தான்னாலே ஒரு நேம் போர்டு படிக்கிறதுக்காக தேர்ட் லாங்குவேஜ் வேணும்ன்றாரு. இது இங்கிலீஷ் இருக்குல்ல, ஆல்ரெடி தான் இருக்குல்ல. 400-500 வருஷமா பழக்கத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்குல்ல. ஆங்கிலம் இருக்குல்ல சார். யாருக்கு இப்ப இங்கிலீஷ் தெரியாதா? யாருக்கு தெரியாது இங்கிலீஷ்? தெரியாது, யூபியில தெரியாது. ஏன் தெரியாது? படிக்க சொல்லுங்க. ஏங்க, அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க. நாங்க மட்டும் ஹிந்தி படிக்கணுங்கிற, அவங்க தமிழ் படிக்க சொல்லுங்க. மொத்தமா இங்க தானே வர்றாங்க. ஹிந்தி படிச்சுட்டு எதுக்கு இங்க வேலைக்கு வர்றாங்க? ஹிந்தி படிச்சா தான் பெரிய ஆள் ஆகலாம்ல. இங்க எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? இங்க எதுக்குங்க வர்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்க மொத்தமா இருக்கிற வட இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டியாந்து இங்க வந்து உட்கார வச்சுட்டு நாளைக்கு நீங்க வந்து ஏராம் பாட்டு பாடலாம்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், இது நம்மளுடைய மண், இது நம்மளுடைய தாய்மொழி. இதுக்கு இடையூறாக யார் ஒருவர் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கான வரலாறு இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கணும் யாரா இருந்தாலும்.